அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முதல் முறையாக சீமானவர்கள் குறித்து வெற்றிக்குமரன் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து சீமானோட பயணம் பண்ணவர் தான் பார்த்தீங்கன்னா வெற்றிக்குமரன். அதற்கு பிறகு ஒரு சில முரண்பாடுகள் காரணமாகவும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள்ல மிரட்டுறாரு வெற்றிக்குமரன் அப்படின்ற காரணத்தினாலையும் கட்சிக்குள்ள பிளவு ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் வெற்றிக்குமரனை பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக சீமானவர்கள் தள்ளி வச்சிருந்தாரு. ஆனா போக போக வெற்றிக்குமரனை சீமான் சேர்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையே போன ஒரு காரணத்தினால வெற்றிக்குமரன் பாத்தீங்கன்னா இனிமேலும் பொறுத்து இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு வெற்றிக்குமரன் பாத்தீங்கன்னா வேற கட்சியில இணையலாமா அல்லது நம்மளே கட்சி துவங்கலாமா அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருந்துட்டு இருந்தாரு. இதன் காரணமாக தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகளை அடிக்கடி சந்திக்கிறதும் அதற்கு பிறகு அவங்களுக்கு அரசியல் புரிதலை கொண்டு வர்றதும் தனக்கு பின்னாடி அந்த நிர்வாகிகள் இருக்கிற மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா வெற்றிக்குமரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. குறிப்பாக இறுதி கட்டமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகளை உடனடியாக சந்திச்சு கட்சி தூங்குற வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு ஒரு கட்சியும் துவங்கி இருந்தாங்க. ஆனா இதை கட்சியாக மாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு இயக்கமாக பதிவு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சி எப்படி ஒரு இயக்கமாக இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு இயக்கமாக செயல்படணும் அப்படின்றதுனால வெற்றிக்குமரன் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்காரு. இப்படி ஏகப்பட்ட மோதல்கள் சீமானோட போயிட்டு இருக்க எதிர்பாராத விதமாக தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல விஜயும் சீமானையும் நெறியாளர் ஒப்பிட்டு கேட்ட கேள்விக்கு ஏங்க 15 வருஷம் அரசியல் பண்ண அரசியல்வாதியும் சினிமால இருந்து திடீரென அரசியலுக்கு வந்த ஒரு அரசியல்வாதியும் ஒன்னாங்க, எதனால அங்க சீமான விஜயோட ஒப்பிடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம எனக்கும் சீமானுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல நிச்சயமாக என்னால ஒத்து போகவே முடியல அப்படின்னு எல்லா வீடியோக்கள்லயுமே சீமானையும் விஜயும் ஒப்பிடுறத பார்க்கும் போதே பார்க்கறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னும் இதனால இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு வராதிங்க அப்படின்னு வெற்றிக்குமரன் பாத்தீங்கன்னா தகுந்த பதிலடி கொடுத்திருந்தாரு. தமிழ் தேசியவாதிகளாக இவங்க அனைவருமே ஒன்றாக தான் இருக்காங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் பார்க்கப்படுது. எப்படி பாரிசாலன் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்தாலும் சீமானோடு இருக்கக்கூடிய ஒரு சில முரண்பாடு காரணமாக தள்ளியே நிற்கிறாரோ அதே மாதிரி தான் தற்போது வெற்றிக்குமரன் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் விஜயும் சீமானையும் ஒப்பிடக்கூடிய ஒரு சில பேருக்கு என்ன தகவல் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.